டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வர். வணக்கம். கிரீஸ் பூதங்கள் எனப்படும் மர்ம மனிதர்கள் இராணுவத்தின் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தொடர்புத்துறை பிரிவினது தலைவர் மங்கள சமரவீர தெரிவித்திருக்கிறார். இராணுவத்தின் புலனாய்வு பிரிவுக்கு பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தலைமை தாங்குகிறார். நாட்டின் சகல பகுதிகளிலும் கிரீஸ் பூதங்கள் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றன என்று அவர் சொன்னார். கிரீஸ் பூதங்களின் பெயரை பயன்படுத்தி நாட்டில் பதட்ட நிலையை உருவாக்க அரசாங்கம் முயற்சி செய்கிறது. அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளை இதன் மூலம் தடுக்கலாம் என அரசாங்கம் கருதுகிறது என்றும் முன்னாள் வெளிநாட்டு அமைச்சரான மங்கள சமரவீர எடுத்துச் சொன்னார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரது தூக்கு தண்டனையை ரத்து செய்ய தமிழக முதல்வர் ஜெயலலிதா தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோ, நான் தமிழர் இயக்க தலைவர் சீமான் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளின் தலைவர்களும் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். லிபியாவின் எண்ணெய் துறைமுக நகரான பிரேகாவில் கடும் சண்டைகள் இடம்பெற்று வருகின்றன. அங்குள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளின் கட்டுப்பாட்டை கையேற்க எழுச்சி குழுவினர் போராடி வருகின்றனர். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.